பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப பிடித்தமான ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். எல்லோருமே ரொம்ப கொண்டாடக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் நிறைய நம்ம பண்ணுவோம். சுண்டல், பொங்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவல் பொரி இதெல்லாம் வைப்போம். அது கூட வந்துட்டு கொழுக்கட்டைனாவே விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். போன வாரம் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சீடை, தட்டை, முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு மாவு ரெடி பண்ணியிருந்தோம். அதில் வச்சு நம்ம சீடையும் தட்டை முறுக்கெல்லாம் செஞ்சு காமிச்சிருப்போம். இந்த வாரம் வந்துட்டு நம்ம விநாயகருக்காக நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக இது கொழுக்கட்டை மாவு, அதாவது இடியாப்ப மாவுன்னு சொல்லலாம். இந்த மாவு இந்த பதத்தில் ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போல்லாம் தோணுதோ அப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாவை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப சூப்பராக செய்யலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 4 மடங்கு பச்சரிசியும் 1 பங்கு நம்ம புழுங்கல் அரிசியும் இதை சேர்த்துருக்கோம். அதாவது 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ புழுங்கல் அரிசி. இதை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதுவும் துணியில் நல்லா உணர்த்திட்டு நம்ம ஈர அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வீட்லேயே கொஞ்சமாக அரிசி போட்டு ஒரு 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி அந்த மாதிரி கணக்கில் போட்டு நம்ம ஊற வச்சு அது 2 to 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம உணர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் நிறைய பண்ண போகிறேன். இந்த மாவு பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பெல்லாம் தேவையோ இடியாப்பம் அப்பெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ 3 மணி நேரம் ஊறிடுச்சு இந்த அரிசியை நம்ம தண்ணி வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம துணியில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெள்ளை துணியில் நம்ம போட்டுக்கலாம். இது வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்லேயே நம்ம உணர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி துணியில் போட்டு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில் ஈரம் இருக்கணும். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஈர அரிசி தான் ஈரமாக இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த, அதாவது ஊற வச்சு அதுக்கப்புறம் துணியில் போட்டு நம்ம உணர்த்தி எடுத்த ஈர அரிசியை நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க. அது தொடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப எது கூலிங்காக இருக்கும் இந்த மாவை நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிட முடியாது. அதனால் இதை ஒரு வடசட்டி வச்சு நீட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா 4 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ புழுங்கல் அரிசியும் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வறுத்து எடுத்து ஜலிச்சு வச்சுட்டோம்னா நம்ம இடியாப்பம் எப்போல்லாம் தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ் இதில் செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம எல்லா மாவும் ஒன்றா போட முடியாது. நம்ம கொஞ்சமாக வறுத்துக்கலாம். மாவில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டுறணும். ஆனால் கலர் மாறாமல் வறுக்கணும் நம்ம. அதனால் நம்ம இப்படியே ஒரே இடத்துல விடாமல் இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு வறுபட்டுருச்சு. இப்படி மாவு தள்ளினோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் விழுகும் பாருங்கள்.
மாவு வந்து ஒரு இடத்துல நிற்காது. இப்படின்னோம்னா அப்படியே கீழே இறங்கி வந்து தள்ளி விழுகும். இப்படி தள்ளினோம்னா அப்படியே கீழே தான் விழுகும் உங்களுக்கு ஆப்போசிட்டில். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ மாவு வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம வந்து ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து இந்த கோலம் மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டோம்னா நம்ம கோலம் போடும்போது இந்த இழுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பதத்துக்கு வந்து வறுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வறுபட்டுருச்சு. இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு அந்த கட்டி கட்டியாக வரும் கொஞ்சம் மாவு, அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா அது வந்து மாவு நைஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம புட்டு செய்யலாம், நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யலாம், நம்ம வந்து இடியாப்பம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் வந்து இதில் செய்ய முடியும். முறுக்குக்கு தேவையான மாவு கூட இதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சரிசி மாவு கடையில் தான் வாங்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத நம்ம வந்து கையிலையும் இப்படி பண்ணி விடலாம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றினோம்னா இது அரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், வறுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜலிச்சது வந்து இது வந்து கட்டி கட்டியாக கொஞ்சம் குரணையாக இருக்குது. இது பண்ணிவிட்டு நம்ம ஜலிக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா ஒரு சுற்றினோம்னாலே மாவு நைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து கரண்ட் இல்லாதனால நான் மிக்சியில் போட்டு காமிக்கல. இதை நான் அப்புறமேல் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக்கி இதில் சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாவு வந்துட்டு நம்ம இந்த ப்ராசஸில் நம்ம வந்து அரைச்சி ஈர அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சோம்னாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி பச்சரிசியை 1 மணி நேரம் 2 தடவை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து நம்ம பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கும் செய்ய முடியும், இடியாப்பம் செய்ய முடியும், புட்டு செய்ய முடியும். இந்த நிறைய இது வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.